ஸோ ஹலோ காய்ஸ், இப்போ ஒரு புது விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா, ஈரான் யூஸ் பண்ணுறது எல்லாமே 1956ல கிரியேட் பண்ண வெப்பன்ஸ் தான். பட் இன்னும் ஈரான் வந்து எனக்கு தெரிஞ்சு நியூவாக டெவலப் பண்ண வெப்பன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க காய்ஸ், இப்போது 2026ல் இப்போ வரைக்கும் கிரியேட் பண்ணப்பட்ட எல்லா வெப்பன்ஸ் யூஸ் பண்ணால் என்ன ஆகுன்னு. ஸோ 1956ல் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஷா முகமது ரெசா பஹல்வி அப்படின்றவர் தான் கிங்காக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்து அயத்துல்லா அலி கம்னேயி சுப்ரீம் லீடராக சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அப்பத்துலேருந்து கிரியேட் பண்ண வெப்பன்ஸ் தான் இப்போயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயே அவங்க ட்வீட் போட்டாங்க காய்ஸ், எங்கள் ஸ்டோர் ரூமில் இருக்கிற அவுடேட்டட் மிசைல்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ அப்போ ஏதோ பெரிய ஜோக்காக இருந்தது. இப்போ தான் அது சீரியஸ்னஸ் எனக்கே புரியுது. இவங்களுக்கு யாருங்க சொன்னது நியூக்ளியர் வெப்பன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னது? இதுவே பெரிய விஷயம் தான் இவங்களுக்கு. இதை வச்சு முடிச்சிருவாங்க. அமெரிக்காவே இதை வச்சு முடிச்சிடலாம் கைஸ். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை க்ளோஸ் பண்ணதுனால ஒரு குளோபல் எக்கனாமிக் சேஞ்சே வரலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் ஆயில் எல்லாமே அங்கேருந்து தான் வந்துட்டு இருக்கு. Attention all ships, attention all ships, attention all ships. This is Sepah Navy, Iran's Islamic Revolutionary Guard Corps Navy. From now on, all navigating through the Strait of Hormuz is forbidden. No ship in every type is not allowed to pass from the Strait of Hormuz till next notice. This is Sepah Navy, out. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. அங்கேருந்து டைரெக்டாக ஒரு பைப்லைன் போட்டு அங்கே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்லேருந்து வெளியே வரத்துக்கு. பட் அந்த பிளான் வந்து சக்சீட் ஆகவே ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வேர்ல்டு எக்கனாமிக் மொத்தம் யூஸ் பண்ணுற ஆயில் இவங்களால் ஒரு 1 மந்த் ஆனாலும் இங்கே ஒரு நாள் யூஸ் பண்ணுற ஆயில் அந்த பைப்லைன் மூலியாக கொண்டு வரவே முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் ஒரு ஜியோ பாலிட்டிக்கலில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் கைஸ், ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்யூச்சரில் இதை க்ளோஸ் பண்ணதுக்காகவே ஒரு பெரிய வார் கூட வரலாம். ஸோ இந்தியா வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னாலும் பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நிலைமை இப்படியே நீடிச்சு போனால் பார்க்கலாம் கைஸ் என்ன ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 9/11 மேலே ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷனே இருக்கலாம் கைஸ். ஏன்னா ஒசாமா பின் லாடன் தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இரானியன் ட்ரோன் வந்து ஒரு பில்டிங் அட்டாக் பண்ணியிருக்கு. சேம் பட் ட்ரோன் அந்தளவுக்கு பெருசாக இல்லைனாலும் அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகலை. அந்த ட்வின் டவர்ஸ் வந்து அன்றைக்கி கொலாப்ஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஏன்னா அது அடியிலேருந்து தான் அவங்க ஃபயர் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே ஜூஷோட திட்டம் தான். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி அந்த ட்வின் டவர்ஸ் கொலாப்ஸ் ஆனதுனால நிறைய ஜூஷ் வந்து பார்ட்டி கூட பண்ணியிருந்தாங்க. அது நிறைய இடத்துல பப்ளிக்காக இது பண்ணாங்க, அவங்கள அரெஸ்ட் கூட பண்ணாங்க கைஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது பின்னாடி எல்லாத்து பின்னாடியும் யார் இருக்காங்க அப்படின்னு. ப்ரோ அது சின்ன ட்ரோன் தானே, அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ ட்வின் டவர்ஸை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ பெரிய ஏரோப்ளேனும் சின்ன ட்ரோன் மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரோப்ளேனும் ஸ்ட்ரெயிட்டாக நடுவில் தான் போய் ஹிட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். பட் பில்டிங் கொலாப்ஸ் அண்ட் வந்து கீழேருந்து கொலாப்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ தான் வேர்ல்டு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட அவங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் கைஸ்.